இங்க ஒரு அழகான பொண்ணு தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட்காக நிறையவே டம்ப்ளிங்ஸ ஆசையோட செஞ்சு எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்த செக்யூரிட்டி கார்டு அவங்கள கொஞ்சம் கூட மதிக்காம கீழே புடிச்சு தள்ளி விட்டுறாரு. இதனால டம்ப்ளிங்ஸும் கீழே மண்ணுல விழுந்துருது. இந்த பொண்ணு எல்லாத்தையுமே எடுத்து வைக்கவும் சடனா அங்க போற பில்லியனர் இந்த பொண்ணை பாக்குறாங்க. பார்த்த உடனே அவர் ஷாக் ஆயிட்டாரு. ஏன் அப்படின்னா இந்த பொண்ணு தான் அவங்களுடைய அக்கா. இவங்களுடைய சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாதான் வளர்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த ரெண்டு குழந்தைகளும் விளையாண்டுட்டு இருக்கும் போது சடனா அவங்களுடைய தம்பிக்கு ஆக்சிடென்டும் ஆயிடும். இந்த தம்பியுடைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்க்கு தேவையான காசு எதுவுமே இவங்க கிட்ட இருக்காது. நாங்க வந்த குழந்தை இல்லாத பேரண்ட் ஒருத்தங்க எனக்கு உங்களுடைய பொண்ணு கொடுங்க, நான் அதுக்கு தேவையான காசு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுமே தன் தம்பியோட உயிரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வாலண்டியரா அவங்க கிட்ட போயிட்டு நீங்க நீ தாராளமா அடாப்ட் பண்ணிக்கலாம், என் தம்பிக்கு காசை கொடுங்கன்னு சொல்லிட்டு காசையும் வாங்கி கொடுப்பான். பட் இந்த பொண்ணுடைய அம்மா அந்த காசை வாங்கி தூக்கி எரிஞ்சிட்டு எனக்கு என் பொண்ணு தான் வேணும், எனக்கு இந்த காசெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழ ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல வீடியோ பாக்குற 90% ஆஃப் பீப்புள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. சோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. இப்படியே 20 வருஷமும் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட் ஆன தம்பியும் இப்ப ரொம்பவே பெருசா வளர்ந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட பிரசிடென்டாவும் இருக்கிறான். ஆனா அவன் இன்னுமே தன்னுடைய அக்காவை தேடிட்டு தான் இருக்கிறான். இவனுமே அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வரான். சடனா அவனுடைய செக்ரட்டரி வந்துட்டு உங்க அக்கா பத்தின நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு, வாங்க உங்களுக்கு ஷோ பண்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டும் போயிடுறான். இந்த பொண்ணுமே டம்ப்ளிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த கம்பெனிக்குள்ளேயும் போனாங்க. பார்த்தா என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வேற ஒரு பொண்ணு கூட தப்பு பண்ணிட்டு இருக்கிறான். இதை பார்த்த இந்த பொண்ணுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. இந்த கொடுமைக்காரனுமே நான் இந்த பணக்கார பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன், உன்ன மாதிரி ஏழையான பொண்ணு எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு கண்ணத்திலே படார்னு அரைஞ்சிடறான். கீழே விழுந்து உடஞ்சு போன அந்த பீர் பாட்டிலையுமே இந்த பொண்ணு இட்டுகளை வச்சு அழுத்தி ரத்தத்தையும் வர வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இந்த பிரசிடென்ட் வந்துறான். தென் இவனுமே இங்க நடக்கிற கொடுமை எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னுடைய எம்ப்ளாய்க்கு நீங்க இந்த மாதிரி தான் கொடுமையெல்லாம் படுத்துவீங்களா, உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளி பண்ற பையனையும் அதுக்கு துணையா நின்ன மத்த எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே வேலையை விட்டு தூக்கிடுறான். தென் இந்த பொண்ணையுமே அவன் சேஃபா வீட்டுக்கும் கொண்டு வந்து விடுறான். அப்பதான் அந்த தம்பி பையன் அந்த பொண்ணுடைய கழுத்துல இருக்கிற அந்த கருப்பு கயிறையுமே நோட் பண்றான். இப்ப இவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, இவனுடைய அக்கா தானு.